கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் துதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுடைய கிருபையினால் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிச்சு வந்துருக்கிறோம். விசேஷமாக திங்கட்கிழமை தோறும் நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் நிருபங்களில் இருக்கக்கூடிய சத்திய ஆகாரங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய குணலட்சண வளர்ச்சிக்கு ஏதுவான பாடங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் பிரயோஜனமான சத்தியங்களை நாம் தியானிச்சுட்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ தேவனுடைய ஆவி ஒவ்வொரு நாட்களிலும் நம்மளுக்கு அதற்கு ஏற்ற ஒரு கிருபை செய்து கொண்டு வந்திருக்கிறத நம்ம உணர்கிறோம். விசேஷமாக கடந்த நாட்களில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை நம்ம பார்த்து நிறைவு செஞ்சோம். இன்றைய தினத்திலும் நம்ம ஒரு புதிதான ஒரு நிருபத்திற்குள்ளாகத்தான் நம்ம தேவ கிருபையில் நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த ஒரு நிருபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும். எழுதினது எபிரேயருக்காக இருந்துட்டாலும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தேவனோடு உடன்படிக்கையின் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும், ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு நிருபம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிருபமாக இருக்குது. இந்த ஒரு நிருபம் நம்ம தேவ கிருபையில் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு நிருபத்தை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர்கள் நிறைய பாடங்கள் எடுத்திருக்கிறாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர்கள் நிறைய பாடங்கள் எழுதியிருக்காங்க. ஃபாரின் பிரதர்ஸ் 2-3 பேர் பேசியிருக்காங்க, கமெண்ட்ரிஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய சகோதரர்களும் இந்த பாடங்களை குறித்து பேசியிருக்கிறாங்க. தேவ கிருபையில் அந்த அந்த ஒரு ரெஃபரன்ஸை நம்ம எடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில், அதாவது இன்றைய நாட்களில், கடைசி நாட்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் நம்ம கவனிக்கும் பொழுது கொஞ்சம் இந்த ஒரு பாடம், இந்த ஒரு நிருபம் நம்மளுக்கு அப்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய மூத்த சகோதரர்கள் பேசியிருந்துட்டாலும் இப்போ நாம் இந்த ஒரு நிருபங்கள் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில தகவல்கள், புதிதான வெளிச்சங்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெற்றுக்கொண்டு நம்ம இந்த ஒரு நிருபத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ஆரம்பத்திலிருந்து ஒரு நிருபத்திற்கு நம்ம முழு கவனமும் நம்ம கொடுக்கணும். நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிருபமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட கடைசி நிருபம். கடைசி நிருபம்னா இந்த நம்முடைய பைபிளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்டரில் வரும் பொழுது ஒரு கடைசி நிருபமாக தொகுக்கப்பட்டிருக்கு. 14வது நிருபம். நம்ம தேவ கிருபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட 13 நிருபங்கள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி 13வது நிருபத்தில் நம்ம கடந்து செல்கிறோம். இன்னொரு நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் இருக்குது. அது ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறதுனால அது நம்ம ரொம்ப நாட்கள் செல்லும். ஸோ அது நம்ம இதை முடிச்சுட்டு தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அந்த நிருபங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு தொடர் வகுப்பில் பார்க்கக்கூடிய இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய துவங்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம். நிருபங்களின் சுருக்கம் 67ஆம் பாகத்தில் நம்ம பார்க்குறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், த எபிஸ்டல் டு த ஹீப்ரூஸ். ஸோ எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நம்ம பார்க்கறதுனால நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்க போகுது, என்ன ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த நிருபம் நம்ம பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்டு நிறைவு செய்யும் பொழுது நிறைய ஆச்சரியமான சத்தியங்கள்,
நம்ம தேவ கிருபையில நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கற்றுக்கொள்ள போறோம். அதுதான் இந்த ஒரு நிருபத்தை பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளெஸ்ஸிங்ன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா பொதுவா நம்ம வந்து நிறைய பாடங்கள நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆராய்ச்சி செஞ்சு தியானிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை மேம்படுவதற்காகத்தான் இந்த நிருபங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். ஏன்னா முதலே நம்ம வந்து பார்த்துட்டு இந்த நிருபம் அப்படிங்கிறது தங்க இழையில, அதாவது தங்க நூல்ல கட்டப்பட்ட ஒரு ரத்தினமாக, ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முழுமையடைந்த ஒரு கிறிஸ்தவன். அவர் 14 நிருபங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா, அவ்வளவு ஆலோசனைகள் அந்த நிருபங்கள்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் எழுதப்பட்ட ஒரு காலம் வந்து பார்த்தோம்னா, கிபி 64லிருந்து 70க்குள்ள. எக்ஸாக்ட்டா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி இல்லாம, 64லிருந்து 70க்குள்ள எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வரலாற்றில தகவல்கள் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ எழுதப்பட்ட இடம் எங்கிருந்து எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பாருங்க இது எருசலேம் அழிவதற்கு சற்று முன்பு எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மேலும் இது எருசலேமிலோ அல்லது ரோம் நகரிலிருந்தோ எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. ஸோ எபிரேயருக்கு எழுதின நிருபம் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஸோ இந்த நிருபத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெளிவா இல்ல. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அது நம்ம வந்து பார்க்க போறோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியதாக நம்புறாங்க. ஸோ இந்த நிருபம் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வந்து அறிமுகப்படுத்தி, அவர் மோசேயை விடவும், அதாவது இயேசு கிறிஸ்து கர்த்தர் மோசேயை விடவும் ஆசாரியத்துவத்தை விடவும் அவர் வந்து மேலானவர் அப்படிங்கிறது அது வந்து நம்மளுக்கு புரிய வைக்குது இந்த நிருபம். மேலும் கிறிஸ்துவினுடைய விசுவாசத்திற்குள்ள வளருவதற்காகவும், கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பின்பற்றுவதற்காகவும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு. இந்த நிருபத்தில் அந்த விஷயங்கள் இருக்குது. எது அப்படின்னா, ஏன் இந்த நிருபத்தை நம்ம வந்து பார்க்குறோம்? ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா, ஏன் இந்த நிருபத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய விசுவாசத்துக்குள்ள வரணும், வளரணும், கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பின்பற்றணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நிருபத்தை படிக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த நிருபத்தில் கிறிஸ்துவினுடைய மேன்மையை குறித்து கவனிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஆசாரியத்துவத்திலும் நியாய பிரமாணத்திலும் தேவ தூதர்களிலும் மேலானவர் அப்படிங்கிறத இந்த நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது உணர்ந்து கொள்ளலாம். பொதுவாக நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த நிருபத்தில் அதிக இம்பேக்ட் கொடுத்து வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பலி அந்த முறைமைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ கிறிஸ்துவனுடைய மேன்மையை குறித்து அங்கே நம்ம வந்து படிக்க போகிறோம். அதே போல் விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம வந்து படிக்க போகிறோம். அதாவது இயேசுவை விசுவாசிப்பதன் அவசியம் என்ன, விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த நிருபம் வந்து நம்மளுக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. மேலும் கிறிஸ்துவ வாழ்க்கை அதை குறித்து கூட நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அர்ப்பணித்தவர்கள் எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்குண்டான அறிவுரைகள் இந்த ஒரு நிருபத்தில் வந்திருக்கு. தேவனோடு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும், இந்த நிருபத்தை படிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் பலி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியானது பழைய ஏற்பாட்டு பலிகளை விட மேன்மையானது. அது பாவங்களை நீக்கும் வல்லமை கொண்டது அப்படிங்கிறத இந்த ஒரு நிருபம் நம்மளுக்கு வந்து சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கு. சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாம ஆணித்தனமா அது என்ன பண்ணுதுன்னா நிரூபணப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஸோ எபிரேயருக்கு எழுதப்பட்டது இந்த நிருபம் யூதர்களுக்கு எழுதப்பட்டாலும் அதனுடைய போதனைகள் உலகமெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், உலகமெங்கும் இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த ஒரு நிருபத்தை வாசிப்புக்கிறது மூலமாக, இதை நாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம படிக்கிறதன் மூலமாக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறதையும் அவரது மேன்மையையும்
விசுவாசத்தில் எப்படி உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கற்றுக்கொள்ளலாம். பொதுவாக ஜென்ரலாக ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா, இந்த நிருபத்தை எடுத்து படித்தா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின்படி வாழலாம் அப்படிங்கிறது கற்றுக்கொள்வாங்க. அதே நம்ம வேத மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம், தேவனோடு உடன்படிக்கையின் அந்த ஒரு பலியின் ஜீவியத்தில் ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய நாம், இந்த நிருபத்தை படிக்கிறது மூலமாக கிறிஸ்துவனுடைய மேன்மை, கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியம், நம்முடைய வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கற்றுக்கொள்ளலாம். ஸோ அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நிருபத்தை எடுத்து நம்ம தியானிக்க போறோம். இந்த ஒரு நிருபத்தில், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதிகாரங்கள் 13 இருக்கு. இதுக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்தோம், எல்லாத்துலேயும் 5 அதிகாரங்கள், 6 அதிகாரங்கள், 3 அதிகாரங்கள், 4 அதிகாரங்கள், இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். பிலமோனில் பார்த்தோம்னா ஒரே அதிகாரம் தான் முடிச்சு. ஆனால் இந்த ஒரு அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13 அதிகாரங்கள் அங்கே வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இருக்கக்கூடிய 13 அதிகாரங்களில் மொத்த வசனங்கள் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது 303 வசனங்கள், 303 303 வசனங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம வந்து பின்னால் ரெஃபரன்ஸோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்குறோம், தியானிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது 1 யோவான் 2:3 பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஸோ அவருடைய கற்பனைகளை அறிவது மட்டும் இல்லாமல் அதை கைக்கொள்கிறவனால் அது நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அறிந்து கொள்கிறோம். ஸோ ஆனால் இந்த கற்பனைகளை கைக்கொள்வதற்கு முன் அதை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி நம்ம புரிஞ்சிருக்கணும், ஒரு கிளியர் நாலேஜ், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். ஸோ தேவனுடைய கற்பனைகளை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது இருந்தால் தான், அதாவது புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு இருந்தால் தான் அதை படித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கற்பனைகளை, தேவனுடைய கற்பனைகளை நாம் என்ன பண்ண முடியும்னா கை கொள்ள முடியும். ஸோ பொதுவாகவே எந்த ஒரு பாடமும் நம்முடைய அறிவுக்கான வளர்ச்சி, அது நம்ம வந்து ஒத்துக்கொள்கிறோம், அக்செப்ட் பண்ணுறோம். எல்லா பாடங்களும் அறிவுக்கான வளர்ச்சி. ஆனால் அறிவுக்கான வளர்ச்சி மட்டும் போதுமா அப்படின்னா போதுங்களா? அறிவுக்கான வளர்ச்சி மட்டும் போதாது. அறிவு நாம் எந்த அளவுக்கு நாம் வந்து தேவனுடைய சத்திய நாலேஜ் நாம் வந்து பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணலட்சணங்கள் அபிவிருத்தி அடையணும், அபிவிருத்தி அடையணும். ஸோ அறிவுக்கான வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அந்த குணலட்சணங்களின் வளர்ச்சியும் ஒரு முதிர்ச்சியும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த குணலட்சண வளர்ச்சியை நாம் காண்பிக்கும் பொழுது தான், அந்த ஒரு தரத்திற்கு நாம் முன்னேறும் பொழுது தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல தேவனை அறிந்து கொள்ளவும் அவருடைய வார்த்தைகளை முற்றுமுடிய நாம் கை கொள்ளவும் கீழ்ப்படிந்து நடக்கவும் முடியும். ஸோ இந்த ஒரு நினைவுகளோட, இந்த ஒரு அறிமுகங்களோட நாம் இந்த பாடத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு நிருபத்தை எழுதியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த பார்க்கும் பொழுது இந்த நிருபம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு தான் அங்கே வந்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிருபம் இஸ்ரேலருக்கு எழுதினது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், யூதர்களுக்கு எழுதின நிருபம் அப்படிங்கிறது இல்லாமல் எபிரேயர்களுக்கு எழுதின நிருபம் என்று சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அப்படின்னா இது இஸ்ரேலர்களுக்கு இல்லையா, யூதர்களுக்கு இல்லையா, புறஜாதிகளுக்கு இல்லையா, இது எபிரேயர்களுக்கு மட்டுமா அப்படின்னா ஆமாம், எபிரேயர்களுக்கு எழுதின நிருபம். ஸோ அப்போ யார் இந்த எபிரேயர்கள், யார் இந்த எபிரேயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது பொதுவாக எபிரேயர் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயர் அப்படிங்கிறது அர்த்தம் கடந்தோடி சென்றவர்கள் அல்லது கடந்த நிலத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். கடந்தோடி சென்றவர்கள், அதாவது கடந்து ஓடி சென்றவர்கள், கடந்த நிலத்தின் மக்கள் அப்படின்னா ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிறவங்க, பாஸ் ஆகிட்டே இருக்கிறவங்க. ஸோ எபிரேயர் அப்படிங்கிற அர்த்தம் நம்ம கவனிக்கும் பொழுது ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஹீப்ரு அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கவனிச்சோம்னா, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதைத்தான் இந்த ஹீப்ரு அப்படிங்கிறத ஒரு அர்த்தம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. சரி, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா, வசனங்கள் படிக்கும் பொழுது நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம் கவனிக்கும் பொழுது, விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படி புறப்பட்டு போயிட்டு பாருங்க, 9ஆம் வசனத்துல விசுவாசத்தினால ஆபிரகாம் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரிச்சு அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த வசனத்துல கவனிக்கும் பொழுது, விசுவாசத்தினால ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரிக்கிறார். வசனத்தின்படி பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு பரதேசியை போல சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து 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 போயிட்டு இருக்கிறார். அப்படித்தான் நம்ம வந்து அர்த்தம் கொள்றோம். பாஸ் ஆயிட்டே இருக்கிறார். இந்த கடந்து போவதற்கு பெயர் தான் ஹீப்ரு. கடந்த நிலத்தின் மக்கள், கடந்தோடி சென்றவர்கள். இந்த பாஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க, கடந்து போகுதல், சஞ்சரித்தல். இப்படி என்ன பண்றாருன்னா, பரதேசியை போல ஒவ்வொரு பயணமாக அவர் வந்து என்ன பண்றாருன்னா போயிட்டு இருக்கிறார், மேற்கொண்டுட்டு இருக்கிறார். அதான் கூடாரங்கள்ல, அது பர்மனன்ட் இல்லை. இந்த இந்த பகுதியில் இருப்பாங்க ஒரு இடத்துல, திடீர்னு அடுத்த பகுதிக்கு போயிடுவாங்க. அது கூடாரத்தை கழட்டிட்டு உடனே அடுத்த பகுதியில் போய் கூடாரம் போட்டுருவாங்க. ஒரு நிலையில்லாத ஒரு கூடாரங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் கூட அவர் சந்தரிச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இதனால தான் இங்கே இந்த ஒரு வார்த்தை வந்து கடந்த நிலத்தின் மக்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஹீப்ருங்கிற ஒரு வார்த்தை. மேலும் இது ஆபிரகாமுக்கே ஒரு டைட்டிலாக கூட இருந்திருக்கு, ஒரு தலைப்பாக கூட இருந்திருக்கு. எப்படின்னா எபிரேயனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு முன்பே இந்த ஒரு பெயர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா ஆதியாகமம் 10:21 நாம கவனிக்கும் பொழுது பாருங்க, ஒரு வரலாறு, வம்ச வரலாறு சொல்றாங்க. சேமுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமா இருக்கிறாங்க. சேம், காம், யாபேத் படிச்சிருப்போம். இதுல சேம், காம், யாபேத்துல யார் மூத்தவர் அப்படின்னா மூத்தவனாகிய யாபேத்து தான். இது நம்ம அடிப்படை வேத பாடம் படிக்கும் போதே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேர் சேம் வர்றங்காட்டி அவர் தான் பெரியவர் நம்ம நினைப்போம். ஆனால் சேம், காம், யாபேத், அந்த யாபேத்து தான் மூத்தவர். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம வந்து கவனிக்கிறோம். இதை முடிச்சுட்டு அடுத்து 24ஆம் வசனத்தில் வந்து பார்க்கும் பொழுது, அர்பக்சாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க, ஏபேர் சாலா அங்கே ஏபேரை பெற்றார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஏபேர் அப்படிங்கிறவர் தான் எபிரேயன் அப்படின்னு நாளடைவில் அது அந்த பெயர் வழங்கப்பட்டதாக நம்ம வந்து வரலாற்றில் நம்ம வந்து படிக்கிறோம். அந்த யாபேத், ஷேம், காமுடைய வரலாறு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த சாலா ஏபேரை பெற்றிருக்கிறாங்க. இந்த ஏபேர் அப்படிங்கிறவர் தான் எபிரேயன் அப்படிங்கிறது மருவி வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆதியாகமம் 10:25 கவனிக்கும் பொழுது, ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு அப்படிங்கிற பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏபேருக்கு 2 குமாரர்கள், அவர்கள் காலத்தில் தான் என்ன ஆகுதுன்னா பூமி பகுக்கப்பட்டது. பூமி என்ன பண்ணுதுங்க? பகுக்கப்படுது. அதுக்கப்புறம் மேலும் கவனிக்கும் பொழுது ஆதியாகமம் 14:13 எபிரேயனாகிய ஆபிரகாம் ஏபேரின் வம்சத்துக்கு தான் என்ன பண்றாரு சொல்லி பாருங்க. 14:13 தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில், எபிரேயனாகிய ஆபிரகாம் அப்படின்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதில் யார் சம்மந்தப்பட்டு வர்றாங்கன்னா ஆபிரகாம் சம்மந்தப்பட்டு வர்றார். தப்பியோடிய ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனோருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியினுடைய சமபூமியில் அப்பொழுது குடியிருந்தார்னு சொல்லி சொல்லப்பட்டது.
ஸோ எபிரேயனாகிய ஆபிரகாம் ஏபேரின் வம்சத்துக்கு தான் அந்த பெயர் வந்து தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஹீப்ரு அப்படிங்கிறது ஒரு காமன் நேம். ஸோ இந்த வம்சாவளியில் வந்த ஜனங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ இவங்களுக்கும் அதே பெயர் பின்னாட்களில் அது வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பெயரையே வச்சு இந்த நிருபத்தை எழுதிட்டார். சரிங்களா? ஸோ அது ஒரு காமன் பேர் தான். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பெயரை கொடுத்துட்டாரு. ஸோ ஒட்டுமொத்த ஜனங்களையுமே ஹீப்ரூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக அங்கே வந்து பார்த்துட்டா அவங்களுக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னா இஸ்ரலைட்ஸ், இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரலைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இஸ்ரேலில் குறிப்பிட்டு சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த யூதர்கள் அவங்கள வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ யார் இந்த ஒரு நிருபத்தை எழுதியது அப்படிங்கிறதுக்கு வரலாற்று நிறைய தகவல் சொல்கிறாங்க. ஒருவேளை அப்பல்லோ எழுதியிருக்கலாம். அவரும் வந்து நல்ல ஒரு ஸ்காலர் தான், நல்ல ஸ்பீக்கர், நல்லா பேசக்கூடியவர் தான். ஸோ ஒருவேளை அவர் எழுதியிருக்கலாம். ஏன்னா அவரும் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டு விஷயங்கள், அவருக்கு கொஞ்சம் நியாயப்பிரமாண முறைமைகள் கொஞ்சம் தெரியும். ஸோ அவர் எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் கிளமெண்ட் அவர் கூட எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்புகிறாங்க. ஸோ நம்ம நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த நிருபத்தை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்லாங்கை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, தேவ கிருபையில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட நிருபங்கள் தான் தொடர்ந்து தியானிச்சுட்டு வந்துருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக நம்ம வந்து தியானிச்சுட்டு வந்துருக்கிறோம். 1 கொரிந்தியர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம வந்து வரோம். அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு ஸ்லாங், அந்த நடை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல்னா ஃபர்ஸ்ட் ஒரு நிருபம் ஆரம்பிக்கிறாருன்னா வாழ்த்துறை இருக்கும், ஆசிரியர் உரை இருக்கும், அப்புறம் முடிக்கும் பொழுது அந்த முடிவுரை இருக்கும், மெயின் கண்டென்ட் இருக்கும், நியாயப்பிரமாணங்கள் சொல்லியிருப்பார், சபைக்கு ஆலோசனைகள் சொல்லியிருப்பார், புத்திமதிகள் சொல்லியிருப்பார், கண்டிப்பாக கடிது கொள்ளுதல் ஆன விஷயங்கள் அங்கே வந்து சொல்லியிருப்பார், ஒழுக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். இதெல்லாம் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நிருபங்களிலும் நம்ம வந்து தியானிச்சு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே ஒரு விஷயங்கள் இன்னும் அதிகப்படியான தகவல்கள் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலும் இருக்கும். ஸோ அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு சில எவிடன்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ நிச்சயமாக நம்மளும் உணர்ந்து கொள்ளலாம். ஸோ நம்ம நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு யார் சாட்சினா இதுக்கு அவரே தான் சாட்சி. ஸோ தன்னுடைய நிருபங்களில் அந்த விஷயங்களை வந்து அவர் வந்து குறிப்பிடுறார். ஸோ சாட்சி 1, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கார். ஸோ அவர் வந்து முதல் அவர் வந்து யூதர்களுக்கு அங்கே ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு கிருபையான வாய்ப்புகளுக்குள்ள வருது. அதுக்கு அவங்க செவிசாய்க்கல, அபாத்திரராக நடக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு அந்த ஒரு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்துறார். ஸோ இந்த புறஜாதிகள், யூதர்கள், இந்த 2 ஜனங்களுக்கும் உரியதாக இந்த ஒரு நிருபத்தை வந்து எழுதுறார். அதுதான் ஸ்பெஷல். புறஜாதிகள் மற்றும் யூதர்களுக்கு சேர்ந்த மாதிரி எழுதுறாரு. ஆனால் பாருங்க, அந்த ஒரு பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட வழிமுறைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய ஈடுபலியின் புண்ணியத்தை உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா புறஜாதிகளுக்கும் இப்படிப்பட்ட மேன்மையான ஸ்லாக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறது புரிய வைக்கிறார். ஸோ இந்த 2 வகுப்பாருக்குமே உரியதாக எழுதுறார். ஸோ இவருடைய எழுத்துக்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம், ரைட்டிங் ஸ்டைல். ஏன்னா ஒருத்தர் ஒரே மாதிரியான வழக்கத்தில் அநேக காரியங்களை வந்து செய்வது அப்படிங்கிறது சிரமம்தான், எழுதுறதும் சிரமம்தான். ஆனால் தேவ கிருபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட தாளந்தை தேவனுடைய கிருபையில் பெற்றிருக்கிறார். ஸோ தான் எழுதிய அனைத்து நிருபங்களிலும் ஒரே மாதிரி விஷயங்களை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பதிவு பண்ணுறார். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இந்த நிருபத்தினுடைய கடைசி பகுதி எப்படி முடிக்கிறாருன்னா, கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன், இப்படிதான் இந்த நிருபத்தை முடிக்கிறார். நம்ம பார்க்குற சாட்சி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ரைட்டிங்ஸ் தான் சாட்சி, அவர் தான் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்லாங் வேற எங்காவது இருக்குதா அப்படின்னா பாருங்க, தீத்து நம்ம படிச்சு தான் வந்தோம். தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட நிருபம் 3:15 முடிக்கும்போது சொல்றாரு, என்னோடு இருக்கிற யாவரும்
உனக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. விசுவாசத்தில் நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். எபிரேயர்ல படிச்சோம். அப்போலோ எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா, இங்க தீத்துவுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போ அங்கேயும் இதே ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருப்பார். ஏன்னா அப்போலோ எழுதியிருக்குண்டான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. கிளமெண்ட் எழுதியிருக்குண்டான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. அந்த ரைட்டிங் இல்லை. அடுத்து 1 தீமோத்தேயு 6:21 கவனிக்கிறோம் பாருங்க. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இங்கேயும் அதே விஷயத்தை தான் சொல்றார். கிருபையானது நோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஸோ தொடர்ந்து ஏன்னா தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றார். ஸோ இது ஒரு முதலாவது ஒரு எவிடன்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அவர் தான் எழுதியிருக்கிறதுக்கு, இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளமாக இருக்குது. ஸோ 2வது சாட்சி, செகண்ட் எவிடன்ஸ் என்னன்னு சொல்லிப்பட்டோம்னா, கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட ஒரு நிருபம் தான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போவுமே ஊழிய நாட்களில் கடிதங்களை மேக்சிமம் எழுத மாட்டார். அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் அநேக கடிதங்களை வந்து எழுதியிருக்கிறார். அதான் சிறைச்சாலை நிருபங்கள்னே நம்ம வந்து படித்தோம். இதுக்கு என்ன ஒரு சாட்சின்னா, அவருடைய எழுத்துக்கள் தான் சாட்சி. கொலோசியர் 4:18 சொல்றாரு பாருங்க. பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துறேன். இதுலயே நம்ம படிச்சுட்டு தான் வந்தோம். என் கையினால எழுதி வாழ்த்துறேன்னு அந்த வாழ்த்துதல் மட்டும் அவர் எழுதியிருக்கார். கொலோசியருக்கு நிருபம் எழுதியிருக்கார் இல்லைங்களா, 4 அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா, அதுல வாழ்த்துதல் மட்டும் அவர் எழுதியிருக்கார். அப்புறம் கடைசியில் சைன் பண்ணுவார். அதான் பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னா வாழ்த்து மட்டும் எழுதியிருக்கார். மற்ற கண்டென்ட் எல்லாம் இவர் சொல்ல சொல்ல அங்க உடன் ஊழியர்கள் எழுதியிருக்காங்க. மேலும் இவர் சிறைச்சாலையிலிருந்து தான் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கவனிக்கிற பாருங்க. நான் கட்டப்பட்டிருக்கிறதே நீங்க நினைச்சுக்கங்க. இந்த நிருபம் நான் எழுதுறேன்னா நான் வந்து ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோனில் உட்காந்து எழுதல, நான் கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்றேன். சொல்லிட்டு மீண்டும் அதே ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென் சொல்றார். ஸோ கட்டப்பட்டிருக்கிறார், ஜெயிலில் இருக்கிறார். பிலமோனுக்கு எழுதுறாரு, ஒனேசிமு கையில் குடுன்னு எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா. அதெல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். ஜெயிலில் தான் இருக்கிறார். ஸோ எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இப்போ எபிரேயர் தான் நம்ம வந்து படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதிட்டார் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இதெல்லாம். ஸோ எபிரேயர் 10:34 சொல்றாரு பாருங்க. நான் கட்டப்பட்டிருக்கையில், கொலோசியில் சொன்னார் நான் கட்டப்பட்டிருக்கையில், அதை நீங்க நினைச்சுக்குங்க. எபிரேயர்ல சொல்றாரு நான் கட்டப்பட்டிருக்கையில். புரிந்து கொள்ள முடியுதுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமா கொள்ளையிட கொடுத்தீங்க. எனக்காக உங்கள் ஆஸ்திகளையும் நீங்க வந்து கொடுத்தீங்க. இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்றேன். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமு சிறையில் இருக்கும் பொழுது எழுதினதாக நாம் வந்து பார்க்கிறோம் இந்த நிருபம். ஸோ இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். 1-3 சாட்சிகள் அப்படின்னா பாருங்க. இப்போ 3வது சாட்சி, 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டு இப்போ 3வது சாட்சி. ஸோ 3வது சாட்சி நம்ம கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் வேலையாட்கள், உடன் ஊழியர்கள் இருந்துட்டாங்க நிறைய. ஸோ இதில் சிறு வயதிலிருந்தே, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழிய நாட்களில் ரொம்ப சின்ன வயசுலேயே தீமோத்தேயு கூட இணைந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட 16 வயசு 17 அந்த ஏஜில் அவர் அங்கே உள்ள போகிறார். ஸோ சிறு வயதிலிருந்தே அவருடைய இருந்து அங்கே ஊழியங்கள் செய்துட்டார் அங்கே தீமோத்தேயு. ஸோ இங்கே வாசிக்கிற மாதிரி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:23 சகோதரனாகி தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக, நான் சீக்கிரமாய் வந்தால் அவனோட கூட நான் உங்களை காண்பேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இங்கே தீமோத்தேயு குறித்து எபிரேயரில் சொல்றார். கூடயே இருந்தார். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கே தீமோத்தேயு எப்படிப்பட்டவராக அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்குறாருன்னா தன்னுடைய மகன் போல பார்க்குறார். தன்னுடைய ரொம்ப நேசிச்சிருக்கிறார் அவர். அதனால தான் அவருக்கு அந்த வயிற்றுலலாம் பிரச்சனை இருக்கும்போது, வயிற்றில் பிரச்சனை இருக்கும்போது அவர் சொல்லுவார், நீ வந்து திராட்சை ரசம் கொஞ்சம் எடுத்துக்கோ, அந்த திராட்சை ரசம் வந்து உன்னுடைய வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றிடும், அதனால வந்து நீ கொஞ்சம் மெடிசன் எல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லி ரொம்ப ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவார். ஸோ சகோதரனாகி தீமோத்தேயு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே வந்து எபிரேயரில் வந்து சொல்கிறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஊழியத்துக்குள்ளே கடந்து சென்றார். மேலும் கொலோசியர் 1:1 சொல்றாரு பாருங்க.
தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ கூடயே இங்கே தீமோத்தேயு இருக்கிறார். எப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனம் வரைக்கும் நம்ம கவனிக்கும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு தாங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு தாழ்மை, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் எனக்கு 3ஆம் ஆன வரைக்கும் தேவன் கர்த்தர் வழியாக என்னை கொண்டு போயிட்டார். எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியப்படுத்திருச்சு. ஆனா எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, எனக்குள்ள ஒரு துளி அளவு கூட மேட்டிமை வந்துராதபடிக்கு, உருவாயிராதபடிக்கு என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா தேவன் பார்க்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல, மேட்டிமை வந்துருவருக்கு. ஸோ ஒரு முள்ளு கொடு, முள்ளை நாம் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க அனுமதிக்கிறார். ஸோ அந்த மேன்மையின் நிமித்தம் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை நான் குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு, என்னை குறித்து நான் பெருசா பேசிடாதபடிக்கு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த ஒரு முள்ள குறித்து அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 டைம் நான் வேண்டுறேன், எப்படியாவது இந்த மாம்சத்தில் அந்த முள் நீங்கிருச்சுன்னா இன்னும் நான் உங்களுக்கு நல்லா ஊழியம் பண்ணிடுவேன், எனக்கு இதை மாற்றி கொடுங்க வேண்டுறேன், கேட்குறேன், கெஞ்சறேன், ஜெபம் பண்ணுறேன். இதெல்லாம் ஏறெடுத்துட்டாலும் தேவன் சொல்லிட்டாங்க பாருங்க, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். இவர் 3 டைம் அங்க தேவன் கிட்ட ஜெபிக்கிறாரு. தேவன் சொல்லிட்டாங்க, இல்ல பவுல், இல்ல, என் கிருபை உனக்கு போதும். அந்த முள் நம்மளுக்கு தெரியும், அவர் கண் பார்வை இல்லை, ஒரு ஒன்றரை கண்ணு தான் அவருக்கு இருக்கு, சுத்தமாக பார்வை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இவர் இவ்வளவு ஊழியங்கள், இவ்வளவு பயணங்கள், இவ்வளவு நிருபங்கள் எழுதுறார். ஸோ அவருக்கு என்ன ஒரு வாஞ்சை அப்படின்னா, இந்த கண்ணு இன்னும் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா நிருபங்கள் எழுதலாம், ஊழியங்கள் செய்யலாம், சகோதர சகோதரிகளுக்கு ஊழியங்கள் ஏறெடுக்கலாங்கிற ஒரு வாஞ்சை தான். மற்றபடி அவருக்கு வேற தன்னை குறித்து இன்னும் மேன்மையாக நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் சொல்லிட்டாங்க, என் கிருபை உனக்கு போதும்பா, பலவீனத்தில் உன்னுடைய பலவீனம், அந்த பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாக விளங்கும் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் நம்ம புரிந்து கொள்ளும்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு கண்ணு வேணுமா என் கிருபை வேணுமா? உனக்கு கண்ணு வேணுமா என் கிருபை வேணுமா? அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருப்பாருங்க, உங்க கிருபை தான்ப்பா வேணும் எனக்கு, உங்க கிருபை இருந்தா 1000 கண், ஸோ அது எனக்கு போதுன்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, என்னுடைய கிருபை உனக்கு போதும், அப்படித்தான் அங்கே தேவன் சொல்லியிருக்கார். ஸோ கண் பார்வை மங்களாக இருந்துட்டாலும் அவர் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் தேவனுக்குன்னு சொல்லி ஊழியங்கள் ஏறெடுத்துட்டார். ஸோ அப்படித்தான் நம்மளும் இருக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலை அனுமதிக்கப்படுதோ அந்த சூழ்நிலையில் இருந்து நாம் தேவனுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், ஊழியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், நம்முடைய கேரக்டர் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாங்க, அவங்க அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைச்சிருங்க, அது போதும். ஸோ அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே நமக்கான ஒரு பாடமாக இருக்குது. ஸோ அந்த கண் பார்வை மங்களின் நிமித்தமாகத்தான் தீமோத்தேயு கூடயே இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஊழியம் செய்துட்டு இருந்திருக்கார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களில் பிரசங்கிப்பார். ஸோ அவர் கூடவே இங்கே தீமோத்தேயு இருந்து ஊழியங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே ஒரு அன்பின் நிமித்தமாக, அந்த கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு பிணைப்பின் நிமித்தமாகத்தான் இந்த ஊழியங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பாண்டேஜ் நிமித்தமாகத்தான் அங்கே தீமோத்தேயு கூட இருந்து இந்த ஊழியங்கள் செஞ்சிருக்கிறார். ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை தன் குமாரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்.
அது மட்டும் இல்லாம எ அது மட்டும் இல்லாம தன் குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். அத குறிச்சு நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. பிலிப்பியர் 2:19 அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படி சீக்கிரமாய் தீமோத்தேயுவ உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்படின்னா இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்னா, அன்றியும் நானும் உங்களுடைய செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படி சீக்கிரமா தீமோத்தேயுவ உங்களிடத்தில் அனுப்புறேன். அப்படின்னா, நான் வந்தா எப்படி மனத்தேறுதல் அடையணும்? நான் வந்தா எப்படி ஒரு சந்தோஷம் அடையணும்? அந்த சந்தோஷத்தை அடையும்படிக்கு என் மனசு போல இருக்கக்கூடிய தீமோத்தேயுவ உங்ககிட்ட அனுப்புறேன்னு சொல்றார். அப்போ தீமோத்தேயுவினுடைய மனசு யார் மாரி இருக்குன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் போலவே இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் போலவே ஒரு மனதுடையவராக அங்க தீமோத்தேயு இருக்கிறார். ஸோ தகப்பனுக்கு ஒரு மகன் செய்வது போல நிறைய ஊழிய காரியங்கள்ல உதவி செஞ்சிருக்கிறார் தீமோத்தேயு. ஸோ அது மட்டும் இல்லாம தன்னுடைய சிந்தை தீமோத்தேயு கிட்ட அப்படியே இருக்கு சொல்றார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கடினம். ஏன்னா பாருங்க, அங்க மார்க் எல்லாம் கூட ஊழியங்களுக்கு முதலாவது பிரயாணத்துல போயிட்டு அந்த பவுலுடைய அந்த ஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு அவர் பாதியிலேயே போயிடுறாரு. பல்வேறு சூழ்நிலைகள் அவருக்கு வந்து நெருக்கிட்டாலும் அவர்னால மறுபடியும் வந்து என்ன பண்ண முடியலன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட வந்து இணைஞ்சு போகல. பின்னாட்கள்ல அங்க மார்க் வரட்டும், எனக்கு ஊழியத்துல வெகு பிரயோஜனம் உள்ளவன் சொல்லி அங்க வந்து கடிதம் எழுதுவார். ஸோ இங்க தீமோத்தேயு நல்ல ஊழியங்கள் அவர் கூட வந்து செஞ்சிருக்கிறார். ஸோ தன்னுடைய சிந்தை தீமோத்தேயு கிட்ட இருக்கிறத அவர் வந்து அறிந்துடுறாரு. அந்த அறிந்ததுனால தான் தன்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றார். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை குறித்து அக்கறைப்படுறது மாதிரியே தீமோத்தேயும் சபைகளை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறார். ஸோ அதனால தான் அங்க 2 நிருபங்கள் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுறார். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு. அந்த 2 தீமோத்தேயு நிருபங்களிலும் சபைகள்ல இருக்கக்கூடிய குறைநிறைகளை களைவதை குறித்து ஆலோசனை சொல்லுவாரு. சபையை வழிநடத்தக்கூடிய ஊழியர்களுக்கு உண்டான ஆலோசனைகள் சொல்லுவாரு. சபையில் இருக்கக்கூடிய ஆடுகள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில ஜனங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து சொல்லுவார். ஸோ இவரை எபிரேய புஸ்தகத்துல இங்க வந்து குறிப்பிட்டு காண்பிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ இதை வச்சு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா மற்ற நிருபங்களையும் இவர் குறித்து சொல்லியிருக்காரு. அதே போல இது எபிரேயர் நிருபத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா, தீமோத்தேயு குறித்து சொல்றார் அப்படின்னா, நிச்சயமாக எபிரேயர் நிருபத்தை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது போக நிறைய காரணங்கள், நிறைய எவிடன்ஸ், நிறைய சாட்சிகள் இந்த நிருபத்தில் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் நம்ம இந்த நிருபங்களை தொடர்ந்து படிக்கும்போது அறிந்து கொள்ளும். ஸோ புதிய ஏற்பாட்டு சீஷர்கள்ல 2 பேர் பழைய ஏற்பாட்டு காரியங்களை வந்து நன்கு தெரிந்து வைத்திருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு சீஷர்கள்ல 2 பேர் வந்து பழைய ஏற்பாட்டு காரியங்களை குறித்து நன்கு தெரிந்திருந்திருக்கிறாங்க. அதில் முதலாவது யார் சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல், 2வது அப்பல்லோ. ஸோ பாருங்க, அப்பல்லோவை பற்றி நம்ம கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 18:24ல் அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். இந்த அப்பல்லோ குறித்து எவ்வளோ டைட்டில் கொடுக்குறாங்க பாருங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்திருக்கிறாரு. சாதுரியவான், நல்ல பேசக்கூடியவர், நல்ல டேலண்ட், பேச்சு வன்மையுடையவர், இன்டலெக்சுவல் நாலேஜ்னு சொல்லுவாங்க, நல்ல நாலேஜ். ஸோ வேதாகமங்களில் வல்லவன், பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்லா கற்றுத்தேர்ந்தவர். வல்லவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சகல விஷயங்களையும் கற்றறிந்தவர், தெரிஞ்சிருக்கிறார். அப்படி யார் இருக்காங்கன்னா அப்பல்லோ அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கார். ஸோ இந்த எபிரேய புஸ்தகத்திலும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் யார் தான் வந்து தெளிவாக எழுத முடியும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறவங்க, பிரமாணங்களை வந்து பற்றி படித்து புரிஞ்சிருக்கிறவங்க, தீர்க்க தரிசன விஷயங்களை நன்கு கற்றுத் தெரிந்தவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எபிரேயர் நிருபங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எழுத முடியும். அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிப்பட்ட ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கு. ஸோ இது யார் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க தான். யார் தெரிஞ்சவங்க? அப்போஸ்தலனாகிய பவுல், அப்பல்லோ. இவங்க நன்கு கற்றுத் தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம்.
ஸோ அதை குறித்து அதனால தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சமயம் அப்போல்லோ எழுதியிருக்கலாம், ஏன்னா இவர் வந்து வேதாகமத்தில் வல்லவராக இருக்கிறார், அதனால் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அறிந்து கொள்ள முடியலைனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கிளியராக ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக புரிய வைக்கிறார். ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்டாங்கன்னு சொல்லி அங்கே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மேலும் இங்கே கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, தன்னை வந்து பரிசேயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அப்படின்னா எபிரேயரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? யூத நடைமுறைகள் இருக்குது, பழைய ஏற்பாட்டு நடைமுறைகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் சொல்கிறார் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நியாய பிரமாணங்களை போதிக்கிறவங்களுக்கு தான் பரிசேயன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் இருந்திருக்கு. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அப்படித்தான் வந்து வெளிப்படுத்துகிறார், அப்படித்தான் அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் எங்கே யார்கிட்ட படிச்சிருக்காரு அப்படின்னா கமாலியலினுடைய பாதத்தில் உட்காந்து படிச்சிருக்காரு. கமாலியல் பெரிய நியாயசாஸ்திரி. இன்றைக்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சொல்கிறோம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் சொல்கிறாங்களா, அங்கே போய் படிச்சுட்டு வந்தாங்க, பெரிய ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லி. அதெல்லாம் என்னென்னா அந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படித்தா நல்ல நாலேஜ் வந்துடும், எக்ஸ்ட்ரா நாலேஜ் எல்லாம் நிறைய கிடைக்கும், ரொம்ப டீப்பாக கற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் அந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கமாலியலினுடைய பாதத்தில் அவர்கிட்ட படிக்கிறது அப்படிங்கிற, அவருடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் நிறைய தகவல்களை என்ன பண்ணுறாருன்னா கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவர்கிட்ட இருந்து இவர் படிச்சிருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எபிரேயரில் வந்து நம்ம வந்து படிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எபிரேயர்லையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா படிக்க முடியும். இவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பேதுரு எப்படி சொல்கிறார் பாருங்க. 2 பேதுரு 3:15, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இப்படித்தான் உங்களுக்கு எழுதுறான். 16ஆம் வசனத்தில், எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறதற்கு போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே அவன் சொன்னவைகளில் அந்த காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்குது. அப்போ ரொம்ப அந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப புதிதான தகவல்களை அவர் வந்து சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இங்கே பேதுரு சொல்கிறார். ஸோ தனக்கு இருக்கக்கூடிய நாலேஜை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதிகமான நாலேஜ் இருந்ததாக இங்கே வந்து சொல்கிறார். ஸோ நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட்ட வேதத்தை கற்றறிந்த அந்த ஒரு அறிவு ஒரே மாதிரியான தரங்கள் இருக்குதானா? இல்லை. ஒருத்தர் ஓரளவுக்கு கற்றிருப்பாங்க, ஒருத்தர் இன்னும் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க, இன்னும் ஒருத்தங்க நல்லா புரிஞ்சு கொள்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிந்து கொள்ளுதலில் வித்தியாசம் இருக்கும். அதுபோல தான் என்னதான் பரலோகத்தின் திறவுகோள்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு பெற்றிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பரலோகத்திற்குரிய விஷயங்களை இன்னும் தெளிவுபட புரிந்து கொள்ள முடிஞ்சது. அதனால தான் அவர் சொல்லிட்டார், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிந்து கொள்வதற்கு ரொம்ப அரிதாக இருக்குது, ரேராக இருக்குது. ஸோ அது நம்ம இந்த மூளையில் புரிந்து கொள்ளவே முடியல. அவர் ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுலை. அதை புரிந்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தாழ்மையாக இருந்துக்கிறார். அதே போல இங்கே அந்த விஷயங்களை இவரும் புரிந்து கொள்கிறார். யாருங்க? பேதுரு. அவரும் புரிஞ்சுட்டு தேவன் தான் கர்த்தர் வழியாக அப்போஸ்தலனாகிய பவுலை ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இவரும் தாழ்மையை காண்பிக்கிறார். ஏன்னா அந்த தாழ்மையை காண்பிச்சதுனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து மேன்மையாக எழுத முடிஞ்சது. தாழ்மை இல்லைன்னா மேன்மை வராது. அன்புக்குரிய சகோதர சோர்லே, அதான் நம்ம சகோதரர் எழுதும் பொழுது உயர்த்தப்பட போகிறவர்கள் தாழ்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறார். யார் தான் உயர்த்தப்பட முடியும்? தாழ்த்தப்படக்கூடியவர்கள் தான் மேன்மைப்படுத்தப்படுவார்கள். ஸோ அதைத்தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ இங்கே 2 பேருமே எப்படி ஒரு குணலட்சணம் காண்பிச்சுக்கிறாங்கன்னா அந்த தாழ்மை, பொறுமை, இந்த விஷயங்களை வந்து அங்கே காண்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். மேலும் இன்னைக்கு
நம்மளுக்கு ஒரு பாடம் இந்த விஷயங்களை இந்த 2 அப்போஸ்தலர் மூலியமாக என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, தாழ்மை நம்மகிட்ட கூட இருக்கணும். தாழ்மை, ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்மகிட்டயும் இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுதான் நம்ம வந்து கற்றுக்கொள்றோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த ஒரு காரியங்கள் தன்னால புரிந்து கொள்ள முடியல. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்றார். ஸோ சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ நம்ம காலத்தில் கூட பாருங்க, தன்னை விட அறிவில் அந்த நாலேஜில் ஒருத்தங்க தேறி இருந்தாங்க அப்படின்னா நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? நம்மளை விட ஒருத்தங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா ஊழியங்கள் ஈடுபடுறாங்கன்னா நம்மளால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுதா? நம்மளால் அவங்க கூட இணைஞ்சு ஊழியம் செய்ய முடியுதா? பண்ணணும். அதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் பெரிய ஒரு ஊழியக்காரராகிய பேதுருவினுடைய வாழ்க்கையில். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஊழியங்கள் கூட சகோதரர்கள் கூட இணைஞ்சு நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம இந்த விஷயங்களை ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்கணும். ஸோ அவங்க பேசினா கூட இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது, அந்த மாதிரி மனநிலை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அவர் என்னமோ சொல்லட்டுங்க, நான் படி தான் நான் செய்வேன், என் மனசு படி தான் செய்வேன் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு அப்படியெல்லாம் இல்லை. முதல்ல வந்தவர் பேதுரு தான். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். பரலோகத்தினுடைய திறவுகோல்களை கர்த்தர் யார்கிட்ட தான் கொடுத்தாங்க? பேதுரு கிட்ட தான் கொடுத்தாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா, தாழ்மையை அங்கே வந்து காண்பிச்சு ரொம்ப லீஸ்ட் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் தான் பவுல். ஆனாலும் அவர் குறித்து மேன்மையாக எழுதிட்டார். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மனநிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பொதுவாகவே அங்கே பேதுருனுடைய அந்த ஒரு நேச்சர் என்னென்னா, அவருடைய தொழில் கூட நம்மளுக்கு தெரியும், மீன் பிடித்தல், ஃபிஷர்மேன். ஸோ அவருடைய தாழ்மையை வந்து அங்கே வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம்தான் அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை நன்கு கற்றறிந்தவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் பேதுருவும் அங்கே வந்து குறிப்பிடுறாரு. அவர் பல விஷயங்களில் நல்ல நாலேஜ் உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி. ஸோ இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக நம்ம வந்து நம்பலாம். ஸோ எபிரேயர் நிருபம் எந்த ஒரு நோக்கத்திற்காக எழுதியிருக்கணும்? எபிரேயர் நிருபம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, இந்த ஒரு அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு முன்பாக சவுலாக இருந்து அதுக்கப்புறம் மனம் மாறினதுக்கப்புறம் அநேக விஷயங்களை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கற்றுக்கொள்கிறார். 3 வருஷம் போய் படிக்கிறார். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பர்னபா கூட இருந்து அந்தியோகியாவில் போய் அவங்க வந்து பிரசங்கிக்கிறாங்க. ஸோ இதில் இந்த ஒரு பிரசங்கம் நடக்கும் பொழுது ஒரு சம்பவம் கூட அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நடக்குது. என்ன சம்பவம்னா, அந்த காலத்தில் இவங்க வந்து வாரந்தோறும் தேவாலயத்துக்கு போவாங்க. எவ்ரி வீக் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவாலயம் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மத போதகர்கள் நியாய பிரமாணத்தை வாசிப்பாங்க, நல்லா வாசிப்பாங்க. வாசித்து முடிச்சதுக்கப்புறம் ஜனங்களில் ஒருத்தருக்கு வந்து அழைப்பு வரும். முன்னால் இருக்கக்கூடிய ஜனங்கள் முன்னால் ஒருத்தருக்கு அழைப்பு வரும். ஸோ அழைப்பு கொடுத்து அதை வந்து சொல்ல சொல்லுவாங்க, அந்த வாசிச்சதை சொல்ல சொல்லுவாங்க. இப்படித்தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வாய்ப்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அங்கே வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அவர் கூட எழுந்து அவர் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது அங்கே பெரிய ஒரு அமைதி நிலவுச்சுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ நியாய பிரமாணத்தை எடுத்து அதில் தன்னை குறித்து எழுதியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை அவர் வந்து வாசிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசனம், இப்படி நிறைய தீர்க்க தரிசனங்களை தன்னை குறித்து எழுதின விஷயங்களை அவர் வந்து வாசிக்கிறார். ஸோ அவர் வாசித்ததை பார்த்து, அவர் பேசக்கூடிய முறைகளை பார்த்து ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவர் ஒரு தச்சன் அல்லவா, இவர் எப்படி இப்படி வந்து பேச முடியுது, வாசிக்க முடியுது? ஸோ அது கிட்டத்தட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கமாக கூட இருக்குது. இவர் எப்படி இப்படி பேசுகிறார்? ஸோ இதே போல தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவர் பழைய ஏற்பாட்டு காரியங்களை வந்து அங்கே எடுத்துரைக்கிறாரு. அதுதான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரங்களில் வந்துருக்கு. ஸோ அடுத்த வாரமும் இதே போல் ஒரு வாய்ப்பு வருது, அதே போல் பிரசங்கிக்கிறார். ஸோ இதை கேட்டு யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு போதனைகளை பின்பற்றுறாங்க. ஸோ யூதர்கள் மாத்திரம் இல்லாமல் புறஜாதி ஜனங்களும் இவரை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ யூதர்கள் மனம் திருந்துறாங்க. பாருங்க, கவனிக்கலாம். யூதர்கள் மனம் திருந்துறாங்க, பட் மனம் மாறல. மனம் திருந்துவதற்கும் மனம் மாறுவதற்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மனம் திருந்துறது அப்படின்னா நம்ம இதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, மனம் திருந்திட்டாங்க, பட் மனம் மறுரூபமாகலை. மனம் மறுரூபமாகணும். எந்த மாதிரி ஒரு மறுரூபத்துக்குள்ள கடந்து வரணும் அப்படின்னா, கர்த்தருடைய சாயலுக்குண்டான ஒரு வளர்ச்சியில முன்னேறி போகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வரணும். ஸோ அதுதான் அங்கே நடக்குது. ஸோ புறஜாதிகள் மேலே இந்த யூதர்களுக்கு பொறாமை வருது. நம்ம வந்து நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு இருக்குது, நம்ம படிச்சுட்டு வரோம், நம்ம எல்லாமே கற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், சிறு வயதிலேருந்து எல்லாம் நம்மளுக்கு போதிக்கப்படுது. ஸோ நம்ம மனம் மாறலாம். இந்த புறஜாதிகள் எதுக்கு வந்து மனம் மாறுறாங்க? இவங்க யார்? இவங்களுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி அதான் மனம் திருந்துறாங்க, பட் மனம் மாறல, மனம் மறுரூபமாகல. ஸோ புறஜாதிகள் மேல் பொறாமை வருது. ஸோ அந்த பொறாமை நிமித்தம் கசப்பான ஒரு வார்த்தைகளையும் கசப்பான செயல்பாடுகளையும் அங்கே வந்து காண்பிக்கிறாங்க. ஸோ இந்த பொறாமையினுடைய விஷயங்கள் ஒருவருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது என்னாகுன்னு சொல்லி போட்டுன்னா அது புரை ஓடி போன ஒரு புண்ணு மாதிரி தான். அது ஆறாது. அது மீண்டும் மீண்டும் என்னாகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அது வந்து கொந்தி ஒரு பெரிய ஒரு 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 அபாயத்துக்குள்ளே அது கடந்து போயிடும். ஏன்னா பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நம்ம வந்து பார்ப்போம், அங்கே சவுலுக்கு என்னாச்சுங்க? சவுலுக்கு தாவீது ராஜா மேலே பொறாமை வந்துச்சு. தன்னுடைய மருமகன் தான், இவர் பார்த்து ஏற்படுத்தினவர் தான் தேவ கிருபையில். ஆனாலும் அவர் மேலே பொறாமை வந்து அவரை வந்து கொலை செய்வதற்குண்டான அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமு கூட வந்து போகிறார். ஸோ அந்த பொறாமையினுடைய விஷயங்கள் அப்படி இருக்குது. ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு ஒரு குணலட்சணம் அங்கே தாவீது கிட்ட இருந்துச்சு. ஸோ சவுலை கொல்வதற்குண்டான வாய்ப்புகள், ஏற்ற முகாந்தரங்கள், சூழ்நிலைகள் அங்கே அமைஞ்சிட்டாலும் இவர் என்ன பண்ணுறார்? அந்த கெபிக்குள்ள, அப்துல்லா கெகி, அந்த கெபியில் போய் அவர் மாட்டிட்டு அவர் வந்து அங்கே சவுல் இருக்கிறாரு. ஸோ தகவல் வருது தாவீதுக்கு, அவர் வந்து தனியாக சிக்கிட்டார், நீங்கள் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இவர் கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவர் வாள் எடுத்துகிட்டு போகிறார், கத்தி எடுத்துகிட்டு போகிறார். போக 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 அவருக்கு தேவன் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வருது. தலையை சீவ போனவருக்கு கடைசியில் வஸ்திரத்தில் சால்வையினுடைய தொங்கலை அறுத்துட்டு வர்றார். ஆனால் தொங்கலை அறுத்துட்டு வந்ததுக்கே அவ்வளோ தூரம் அவர் ஃபீல் பண்ணுறார். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய சால்வையினுடைய தொங்கலை அறுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறார். ஏன்னா தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷன், அவர் மேலே நம்ம கை போட்டோமே, அந்த சால்வைக்கு உயிர் இருக்குங்களா? உயிர் இல்லை. ஆனால் அதை அறுத்ததுக்கு இவருக்கு அவ்வளோ மனசு கஷ்டம். எந்த அளவுக்கு தாவீது ராஜா அங்கே சவுலை நேசிச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறாக பல்வேறு சூழ்நிலைகளில் தாவீதை குத்தி போடுவதற்கு அங்கே முகாந்தரங்களை தேடிட்டார் சவுல். ஸோ அதுக்கு காரணம் என்ன? ஒரு பொறாமையினுடைய விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடாது. பொறாமைகள், கசப்பு, தூஷணம், வம்பு வார்த்தை, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கவே கூடாத காரியங்கள். அதுதான் தேவன் விரும்புகிறாங்க. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல இந்த ஒரு ஊழியங்கள், அந்த ஒரு சத்தியங்களை சொல்ல ஆரம்பித்தது யாருக்கிட்டனா? யூதர்கள் மத்தியில் தான். அதுக்கப்புறம் தான் புறஜாதிகள் வர்றாங்க அந்த ஒரு சத்தியத்தின் பக்கம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பிரசங்கத்தை கேட்டு புறஜாதிகளும் மனம் திருந்துறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மத போதகர்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, யூதர்களை பார்த்து ஒரு தச்சனை பின்பற்றுறீங்களா அப்படின்னா கர்த்தருடைய போதனைகள் ஏன்னா தச்சன் தான், தச்சனுடைய மகன் தான், அப்படி தான் வந்து கர்த்தர் சொன்னாங்க. ஸோ இங்கே கூட எப்படி தான் குறிப்பிட்டுட்டாங்க, ஒரு தச்சன் அப்படின்னா அவருடைய போதனைகளை தான் நீங்கள் பின்பற்றுறீங்களா? இவர் ஒரு டென்ட் போடுறவர், ஸோ இவரை தான் நீங்கள் வந்து பின்பற்றி போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சந்ததி இருக்குது, எங்கள் முற்பிதா ஆபிரகாம் அவர் வச்ச அந்த ஒரு விசுவாசம் தான் எங்களுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஸோ உங்கள் விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையின் உறவு இருக்குது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ மோசே மூலம் உடன்படிக்கை கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ பாவ நிவர்த்தி செய்ய பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்க பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு பிரதான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் பாவம் எப்படி மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே யூதர்களை, அந்த மதப்பவர்கள், அந்த ஜனங்களை வந்து குழப்புறாங்க.
ஸோ இந்த விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து அங்கே வந்து தெரிய வருது. உடனே பவுல் என்ன செஞ்சிட்டார், உடனே பவுல் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் காண்பிச்சிட்டார் அப்படின்னா, பாருங்க அப்போஸ்தலர் மன்னிக்கும் ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது. 2ஆம் வசனத்தில், நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்குது. 3ஆம் வசனத்தில், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பழைய ஏற்பாட்டு காரியங்களை பரிசேயர் சதிசேயர் போல நிறைய சொல்லி ஜனங்களை மனம் மாற செய்ய அங்கே வந்து முயற்சி செய்கிறார். ஸோ 3ஆம் வசனத்தை நாம் வந்து மீண்டும் ஒரு முறை வாசிக்கும் பொழுது, ஏன்னா அந்த வசனம் புரிந்து கொள்றதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. எப்படின்னா, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நமக்கு இந்த ஒரு அழைப்பு உதாரணத்துக்கு நமக்கு இந்த ஒரு அழைப்பு வந்து முடியுது. கடைசி நபராக நம்மள ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ ஒரு புதிய சகோதரர் ஒருத்தர் வந்து, ஸோ கொஞ்ச நாளில் ஞானஸ்தானம் எடுத்து நல்ல ஒரு குணலட்சணம் காண்பிச்சு வைராக்கியத்தோட தேவனுக்குன்னு சொல்லி வாழ்றார். ஸோ நம்மள ஒருத்தர் தனக்குரிய 1,44,000 பேருக்கான அந்த ஒரு சீட்டு இருந்தும், நான் விலகிக்கிறேன், நான் திரள் கூட்டமாக போகிறேன், அதுக்கு பதில் இந்த ஒரு புதிய ஒரு சகோதரன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாராவது விட்டு கொடுக்குமா? கொடுப்பங்களா? இல்லைங்களா? சார், நான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, என் ஜனமாகிய என் இனத்தாராகிய சகோதரருக்கு பதிலாக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ மோசேயை போல இங்கே வேண்டுதல் செய்கிறார். மோசே இங்கே வேண்டுதல் செஞ்சிட்டாரு. யாத்திராகமம் 32:32 வேண்டுதல் செய்கிறார். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டார் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க, தயவு செஞ்சு இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க. அப்படி மன்னிக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, ஜீவ புஸ்தகம், அதுலேருந்து இந்த மோசேங்கிற பேரை கிறுக்கி போட்டுருங்க, எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எந்த மாதிரி ஒரு 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 ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். அதே போல தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், அதே போல தான் அவருடைய இனத்தாருக்காக அங்கே வந்து பரிதபிச்சு பேசுகிறார். ஸோ இதே போல தான் அன்புக்குரிய சகோதர நமக்கு உரிய அந்த ஒரு கிரீடத்தை நாம் நம்முடைய மரண பரியந்தம் சரியாக பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த ஒரு சிந்தை தான். அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்துட்டாலும் நான் கொடுக்க தயார். தேவ சித்தம் எது அதுதான் நடக்கும். ஆனாலும் அந்த மாதிரி நம்ம மனநிலையோடு இருக்கிறோமா, எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மேன்மையை என்னுடைய சகோதரருக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா, என் சகோதரிக்கு கொடுப்பதற்கு நான் தயாரா. ஸோ அதைத்தான் அங்கே வந்து நம்ம வந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு வார்த்தைகள்லேருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ பவுலுக்கு இருந்த அந்த ஒரு சிந்தையை நாம் வந்து கவனிக்கும் பொழுது இந்த விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ மற்றவர்களுக்காக துக்கிக்கிற ஒரு மனம் நமக்கு வேணும். மற்ற சகோதர சகோதரிகளுக்காக துக்கிக்கிற மனம். ஏன்னா இங்கே மோசே படிச்சோம் இல்லைங்களா, அவங்களுக்காக எவ்வளோ தூரம் ஒரு ஒரு மேன்மையான ஒரு வாய்ப்பை நான் இழந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை நீங்கள் மன்னிச்சுதாப்பா தீரணும் கேட்குறார். ஸோ மற்றவர்களுக்காக இறங்கி வரக்கூடிய அந்த ஒரு மனசு, துக்கிக்கக்கூடிய ஒரு மனசு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்குது, மோசேக்கு இருந்துச்சு. அதே விஷயங்கள் நமக்கு இருக்கணும். ஸோ பரிதபிக்கும் மனம் நமக்கு வேணும். ஸோ அந்த அளவு சொந்த ஜனங்கள் மேலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அன்பு வச்சுட்டாங்க. அதே போல தான் நம்மளும் சகோதர சகோதரிகள் மேலே அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ என்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காரோ அந்த நாள் முதல் அந்த ஜனங்களுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கார். எவ்வளோ மோசமாக அந்த ஜனங்கள் கேரக்டரை காமிச்சிட்டாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமான விஷயங்கள் செய்துட்டாங்க. ஆனாலும் இவர் ரொம்ப பாடுபட்டு அவர் வந்து அவங்களுக்காக ஊழியங்கள் செய்திருக்கிறார். ஸோ தன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு வந்தவங்க தடுமாற்றமாக அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க வந்து போயிடக்கூடாது, அவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்துட்டார். தடுமாற்றமாக போகக்கூடியவங்களுக்காக ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறார். ஸோ இவ்வளவு வேதனைப்பட்டும் ஸோ கிறிஸ்துவின் மேலே எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் வைத்திருந்தவராக அவர் வந்து இருந்திருக்கிறார். ஏன்னா இது தேவன் அவருக்கு கொடுத்தது. ஏன்னா கர்த்தருடைய ஜெபம் கூட அப்படித்தான் இருந்துச்சுங்க.
கடைசியாக அவர் வந்து ஜெபிக்கும் பொழுது தேவன்கிட்ட, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அப்படித்தான் சொன்னார். அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறார் சீசர்களுக்கு. ஸோ நம்மளும் அப்படித்தான். என் சகோதர சகோதரிகள், என் பக்கத்தில் அமரக்கூடிய சகோதர சகோதரிகள் நீர் எனக்கு தந்தவர்கள், அவர்களுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன்ப்பான்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும். கேட்குறோங்களா? கேட்கணும் இல்லைங்களா? ஏதோ நினைவு கூறுதல் டைமில் மட்டும் நம்ம அந்த வசனத்தை வாசிப்பவர்களாக இல்லை, அனுதினமும் நம்ம வந்து தேவன்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம பக்கத்தில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய நம்ம இல்லை, அது தேவன் தான். ஸோ அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா ஒபே பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரில் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ இழப்புகள் சந்திச்சிருக்கார். பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எதையெல்லாம் விட்டார்? ஸோ தனக்குரிய எல்லாவற்றையும் அவர் வந்து விட்டுருக்கிறார். எல்லாவற்றையும் நஷ்டம்னு குப்பைன்னு சொல்லி விட்டுருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஸோ அவர் எதையெல்லாம் விட்டுருக்காருங்கிறதுக்கு பின்னால் லிஸ்ட் கொடுக்குறார். பிலிப்பியர் 3:5 நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த இதெல்லாம் கற்று தேர்ந்திருந்தா பெரிய கணம், பெரிய மரியாதை, நல்ல மேன்மையான ஒரு நிலைமை கிடைக்கும் அந்த ஜனங்கள் மத்தியில். ஏன்னா பாருங்க, ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்ளும்போது இவருடைய உத்தரவுக்காக தான் காத்திருக்கிறாங்க. இவர்கிட்ட சொல்றாங்க, பாதத்தின் கீழே கொண்டாந்து அவருடைய வஸ்திரத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. இவர் ஸ்பெஷலாக ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கியிருக்கார். ஸ்திரீகள் எல்லாத்தையும் துன்புறுத்துறதுக்கு உண்டான ஆர்டரெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல பொசிஷனில் இருந்திருக்கிறார். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா 3ஆம் வசனத்தில் நான் வந்து படிச்சோம் இல்லைங்களா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். என்ன கணம், என்ன மரியாதை, எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டாலும் தேவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அவர் தான் எனக்கு முக்கியம், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே, அவருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் கொடுப்பாங்க கணம், மகிமை, அழியாமை, ராஜரீக வாய்ப்பு. அன்புக்குரிய சகோதர சொல்ல, இது சாதாரணமான ஒரு நிலைமை அல்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு தேவன்கிட்ட இருந்து அந்த அந்த ஒரு ஸ்லாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சிருந்தா பெரிய ஐஸ்வர்யவானா இருந்திருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட திறமைகள் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வைராக்கியத்தின் நிமித்தம், கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு அன்பினுடைய ஆழம், அகலம், உயரம், இந்த ஒரு பண்பின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாத்தையும் குப்பையாக அவர் வந்து விட்டு வர்றார் கிறிஸ்துவுக்காக. ஸோ அவர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு நம்மளுக்கு. எப்படின்னா வைராக்கியமாக இருக்கணும். எதில் அப்படின்னா கிறிஸ்துவின் மீது, தேவன் மீது, சகோதர சகோதரிகள் மீது. ஸோ உலகத்தில் இருக்கிறவைகளிலும் நம்மளில் இருக்கிறவர் தான் பெரியவர். அவர் கொடுக்குற வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கு. ஸோ அதைத்தான் நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஸோ வைராக்கியமாக இருக்கணும் தேவனுடைய விஷயங்கள். அன்புக்குரிய சகோதர சொல்ல, அந்த வைராக்கியம் இல்லை அப்படின்னா நாம் நம்முடைய அர்ப்பணிப்பின் பாதையில் பின்தங்கி போகிறோம்னு அர்த்தம். ஸோ அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம். ரோமர் 10:1 பாருங்க, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ தான் புறஜாதிகளின் மத்தியில் ஊழியம் செஞ்சிட்டாலும் தன்னுடைய ஜனங்களை, அதாவது கன்வெர்ட்டான அந்த ஒரு யூதர் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை பற்றிய அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே வந்து நினைக்கிறார். அதனால தான் சொல்றாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதா என் இருதயத்தின் விருப்பம். ஸோ நான் தேவனை நோக்கி செய்யக்கூடிய விண்ணப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்கிட்ட காணப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஊழியத்தின் காரியங்களில் இந்த ஒரு வைராக்கியம் தொடர்ந்து இருந்துச்சு. ரோமர் 11:13 புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதுனால என் இனத்தாருக்குள்ள நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இன்னும் என் ஜனத்துக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வைராக்கியமாக வேலை செய்வேன், ஊழியங்கள் செய்வேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். அதுதான் சொல்கிறார் பாருங்க, புறஜாதியாராகிய உங்களுடனே நான் வந்து பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதுனால
என் இனத்தாருக்குள்ள நான் வைராக்கியத்தை அப்படின்னா உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் இல்லையா, இந்த ஊழியத்தை பார்த்துட்டு என் இனத்தாரும் அந்த விசுவாசத்தில் இன்னும் நல்லா கட்டப்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் அவங்களுக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நான் வந்து டிசைட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நம்மளும் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நாம் எந்த அளவுக்கு வைராக்கியத்தில் தேவன் மீது சத்தியத்தின் மீது வைராக்கியத்தில் நாம் வந்து மேலும் மேலும் வளர்றோமோ அதே போல் நம்முடைய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவைனுடைய அந்த ஒரு வைராக்கியத்தின் மீது இன்னும் வளர்வதற்கு நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த விஷயம் செய்யணும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஏன்னா நம்ம சபைக்குடி வருதலே எதற்காகனா ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவது தான், ஒருத்தரை ஒருத்தர் பக்தி விருத்தியில் மேன்மைப்பட வைக்கத்தான். ஏதோ உலக பிரகாரமான விஷயங்களை உலக பிரகாரமான காரியங்களை வந்து இங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு போடுவதற்காக நம்ம சபைக்குடி வருதில்லை. ஏன்னா நாளானது சமீபத்து வர்றதை எவ்வளோ நம்ம பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதே எபிரேயரில் தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ நம்ம பக்தியில் விருத்தி அடைவதற்கு ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவதற்கு வாரத்தில் ஒரு நாள் போதுமானா ஒரு நாள் போதாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லித்தான் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் வசனங்களில். ஸோ நம்ம அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபெலோஷிப்லேயாகட்டும் அந்த ட்ரூத்லேயாகட்டும் நம்ம வந்து வளரக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ ஒரு நாள் நம்ம வந்து மீட்டிங்கில் கலந்துக்கலாமா அல்லது 2 நாள் கலந்துக்கலாமா? ஸோ எப்பப்போ தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு கேட்பதற்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ, எப்பப்போ தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு நமக்கு சமயங்கள் தேவன் கொடுக்குறாங்களோ அப்பப்பெல்லாம் செஞ்சிடணும். ஏன்னா நாளானது சமீபித்து வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இனி காலம் செல்லாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல இன்றே ரட்சணிய நாள், இன்னைக்கு தான் அனுகிரக காலம். ஸோ இன்னைக்கே நாம் என்ன பண்ணணும்னா நம்மளை நாம் சரி பண்ணிக்கொள்ளணும். ஸோ நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்து தேவ கிருபையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா பாருங்கள், எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அங்கே விசுவாசத்தில் தடுமாறின அந்த யூதர்களுக்காக இந்த ஒரு நிருபத்தை வந்து எழுதுறார். ஏன்னா இந்த யூதர்களுக்கு இந்த எபிரேயர்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா விசுவாசத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. விசுவாசத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. அந்த தடுமாற்றத்தை சரி செய்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலிருந்து இந்த ஒரு நிருபத்தை வந்து எழுதுறார். குறிப்பாக கன்வெர்ட்டான யூத மக்களுக்கு விசுவாசத்தில் இன்னும் பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறார். ஸோ தடுமாறும் யூத ஜனங்களுக்கு இதை வந்து படித்து இந்த நிருபத்தை 13 அதிகாரங்களையும் படித்து முடிக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து கற்றிருப்பாங்க விசுவாசத்தில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்டேபிளாக தடுமாற்றம் இல்லாமல் வழுவி போகாமல் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுன்னு சொல்லி கற்றுருப்பாங்க. ஸோ அதே போல தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்மளும் இந்த நிருபத்தை தேவ கிருபையில் படித்து முடிக்கும் பொழுது எப்படி விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது. விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்குது. படிக்கிற இல்லைங்களா? கண்ணுக்கே தெரியாது, ஆனால் விசுவாசிக்கணும். நம்ம தேவன் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வச்சிருக்கணும். அன்புக்குரிய சொல்ல தடுமாறும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாம் வந்து இருக்கக்கூடாது. தடுமாற்றம் இல்லாமல் எப்பொழுதும் கர்த்தருடைய விஷயங்களில் ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கணுங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ விசுவாசத்தில் உறுதியாக நிற்பதற்கு இந்த ஒரு எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் நமக்கு மிகுந்த உதவி செய்யக்கூடிய ஒரு நிருபமாக இருக்கு. ஸோ அந்த தடுமாறின யூதர்களுக்கு தான் சொல்கிறாரு பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 1:2 சொல்லுவார். 1ஆம் வசனத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பூர்வ காலங்களில் தேவன் எப்படி பண்ணியிருக்காருங்களா? பங்கு பங்கா வகை வகையா தீர்க்க தரிசிகள் மூலமா பிதாக்களுக்கு திருவுளம் பற்றிருக்கிறார். இப்போ என்ன பண்றாரு பாருங்க. இப்போ பார்க்குறேன், இப்போ நம்மளுக்கு இந்த கடைசி நாட்களில் ஸோ குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிறார். இது முதல் வருகைக்கும் பொருந்தும் 2ஆம் வருகைக்கும் பொருந்தும். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக இப்போ திரும்பி வந்து ராஜாதி ராஜாவா வந்து மகத்துவமான சத்தியங்களை நம்மளுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறார். ஸோ குமாரன் மூலமாக திருவுளம் பற்றிருக்கிறாரு. இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இந்த வசனங்களில் நம்ம கிறிஸ்துவை குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது அவர் வந்து இந்த கடைசி நாட்களில் தேவன்
குமாரன் மூலமாக நம்மளுக்கு மகத்துவமான சத்தியங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா புரிய வைத்துட்டு இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ கொஞ்சம் ஒரு பகுதியில் நம்ம வந்து பார்த்தோம், கிறிஸ்துவ தச்சனுடைய மகன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே மத குருமார்கள் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க, இவர் தச்சனுடைய மகன் அப்படின்னு சொல்லி, தச்சன் கார்பெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல் அதிகாரத்தில் கிறிஸ்து யார் அப்படிங்கிறத விளக்குறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துனா யார், பூர்வ காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னார். இன்னைக்கு கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவளம் பற்றிருக்கார். அப்படின்னா அவர் தச்சனுடைய மகன் தான். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தா தேவனுடைய ஒரு குமாரனாக இருந்து மிகப்பெரிதான சத்தியங்களை வந்து வெளிப்படுத்துகிறார். மேலும் இந்த நிருபங்களில் அப்படியே சொல்லுவார், தேவதூதர்கள் எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் பேசினாங்க, அதே போல் உங்ககிட்ட பேசுகிறாங்களா? ஸோ மோசையை பற்றி பேசுகிறாங்களா? ஸோ தேவ தூதர்களை காட்டிலும் கிறிஸ்து பெரியவர் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். ஸோ பிரதான ஆசாரியன் யார், ஆசரிப்பு கூடாரம் பற்றி, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறத பற்றி, பலி ஏறெடுக்கிறத பற்றி, மெல்கிசேதேக்கை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை பின்னால் சொல்லிகிட்டே வருவார். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து கற்று படிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோன்னா, அன்னைக்கு தடுமாற்றம் அடைந்த யூதர்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி அவங்கள உறுதிப்படுத்துகிறார் கிறிஸ்துவ மேலே. அப்போஸ்தலனாகிய பவுல் தடுமாற்றம் அடைந்த யூதர்களை உறுதிப்படுத்துகிறாரு சத்தியத்தின் மேலே. இன்னைக்கு நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்மளும் இதை படிக்கிறோம், இப்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா தடுமாற்றத்தில் தான் இருக்கிறோம். உலகம் ஒரு பக்கம் இழுக்குது, சத்தியம் ஒரு பக்கம் நம்மளை வந்து கவர்ந்து இழுக்குது. ஸோ எதுக்குள்ள நம்ம வந்து செலுத்துறா, அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் மத்தியில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம எப்படி விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறது இந்த நிருபம் படிக்கும்போது கற்றுக்கொள்ளலாம். ஸோ நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும், கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை எப்படி நம்ம வந்து பின்பற்றி நம்ம வந்து பயணிக்கணும் கற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு நிருபத்தில். ஸோ இன்னும் நாம் எப்படி ஸ்ட்ராங்காக வளரணும் கற்றுக்கொள்ளலாம். ஸோ மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவ பற்றி 2 முக்கியமான டாக்ட்ரின் பேசுகிறார். என்னென்னா, கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியன் சொல்கிறார். 2 முக்கியமான டாக்ட்ரின். ஒன்று, கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர். ஸோ இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்போஸ்தலர். இப்படிப்பட்ட ஒரு டாக்ட்ரினை அங்கே வந்து குறிப்பிடுறார் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. ஸோ நம்ம கிறிஸ்து தான் நம்மளுக்கு முன்னோடி, அவர் தான் நம்மளுக்கு தலை, அவர் தான் எல்லாமே இருக்கிறார் அப்படின்னு அங்கே புரிய வைக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், பாருங்க கிறிஸ்து யாருங்களா, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பார்க்கணும். ஸோ கிறிஸ்து இயேசுவை நாம் என்ன கவனிக்கிறது, அவர்கிட்ட இருந்து என்ன பார்க்கறது, நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவர் பார்த்தோம்னா, கவனிச்சு பார்த்தோம்னா, ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். எப்படி சாந்தமாக இருக்கிறது, ஏன்னா கர்த்தரே அப்படி தான் சொன்னேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் எப்படி சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன் சொல்லிட்டார். ஸோ இன்னும் எப்படி இடுக்கமான வழியில் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல், எப்படி தேவனை நோக்கி நாம் பயணிக்கணும், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பலியை ஏறெடுக்கணும், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாமே கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை நாம் அப்சர்வ் பண்ணும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ளலாம் பிரியமான சகோதர சோல். ஸோ இந்த 2 பெரிய உபதேசங்கள், அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியர், ஸோ இந்த 2 பெரிய உபதேசங்கள் இங்கே எபிரேயர் 3:1 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். ஸோ கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்கு, இன்னும் கற்றுக்கொள்வதற்கு இந்த எபிரேயர் நிருபம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு நிருபமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒரு வைராக்கியத்தை இன்னும் உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு இந்த ஒரு நிருபம் நம்மளுக்கு உதவியாக இருக்குது. நம்முடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நிருபம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா புரிய வைக்குது. ஸோ பரலோக ஒரு அழைப்பு, பரலோக வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம், அது எவ்வளோ ஒரு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம்
அப்படிங்கிறத இந்த நிருபத்தை நாம் வந்து படிக்கும் பொழுது ரொம்ப கிளியராக நாம் என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சொல்ல. ஏன்னா எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் ஸோ நம்பிக்கையோடு தேவனை இடைவிடாமல் ஆராதனை செய்து வரக்கூடிய 12 கோத்திரத்தாருக்கு, குறிப்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உத்தம இஸ்ரேலருக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதே விஷயம்தான் இன்னைக்கு நமக்கும், கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ நமக்கு எழுதப்பட்ட உத்தம இஸ்ரேலராக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நமக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து நம்முடைய சகோதரர் சொல்லும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 2085 சொல்கிறாரு, மெய்யான உண்மையுள்ள வித்தாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டதன் மூலமாக ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் புறஜாதியிலிருந்து ஒட்டப்பட்ட அனைவருக்கும் இந்த ஒரு நிருபம் பொருந்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த காலத்தில் இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தப்பறையான விஷயங்களை முறியடிப்பதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதிட்டாரு. ஸோ அதே ஒரு விஷயம்தான் நமக்கும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது இந்த நிருபத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதனுடைய ஒரு அவசியம், கர்த்தருக்கு எப்படி ஊக்கமாக ஊழியங்கள் செய்வது அப்படிங்கிற ஒரு அறிவுரைகள் இந்த ஒரு நிருபத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ரீப்ரிண்ட் நம்பர் 78 நம்முடைய சகோதரர் சொல்கிறார். மேலும் நாம் கவனிக்கும் பொழுது இது எழுதப்பட்ட அந்த ஒரு நடை, அதனுடைய நுண்ணறிவு, பகுத்தறிவு தன்மை, ஆழமான நிதானிப்பு, தெய்வீக திட்டங்களை குறித்ததான அந்த ஒரு தாற்பரியங்களை நாம் என்ன பண்ணலாம்னா இந்த நிருபத்தை நாம் வாசிப்பதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஸோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எபிரேயர்களுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்பட்டுச்சா அப்படின்னா ஆமாம். ஆனாலும் பாருங்க, உத்தம ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நமக்கும் இந்த ஒரு நிருபம் மிக மிக பிரயோஜனமுள்ள ஒரு நிருபமாக இருக்குது. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றி ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய மேன்மையான சத்தியங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு வந்துருக்கிறார். ஸோ இன்றைய தினத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒரு அறிமுகம் நம்ம வந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் இந்த நிருபத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். தொடர்ந்து நாம் இந்த ஒரு நிருபத்தில் இருக்கக்கூடிய சத்திய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு இரக்கம், காலம், சமயங்களை நம்மளுக்கு கொடுப்பாராக என்று நாம் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு நிருபத்தை நாம் நிறைவு செய்கிறோம். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.